கர்த்தர் என்கிற நாமம் பிதாவின் நாமம். கர்த்தர் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை அல்லது அந்த பெயர் நாமம் என்பது நம்மை உண்டாக்கினதான தெய்வத்தினுடைய நாமம், அதாவது பிதாவினுடைய நாமம். நம்மை உண்டாக்கி மீட்ட தேவனின் நாமமாய் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 63ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 63:16. தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாயிருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். இது இடையிலே மாறுகிறதான ஒரு நாமம் அல்ல, நீர் இடையில் மாறுகிறவரும் அல்ல. பூர்வ காலம் முதல் இது உம்முடைய நாமமாயிருக்கிறது. எது உம்முடைய நாமமாயிருக்கிறதா? கர்த்தர் என்பது அவருடைய நாமமாயிருக்கிறது. அந்த கர்த்தரே எங்களுடைய பிதா, ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லி பெருமைப்பட்டு கொள்ளுகிற கூட்டத்தில் விசுவாசிக்கிறவர்கள் எப்படியாய் காணப்படுவார்கள் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான். அவன் ஒரு மனிதனாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டான். தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை அவன் விசுவாசத்தோடு கூட முடித்தான். ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் என்பது உண்மை. ஆனால் ஆபிரகாமினாலே நாம் ரட்சிக்கப்படுவதில்லை. அப்ப அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். அப்ப இந்த வார்த்தையில பார்ப்பீர்கள் சொன்னால் கர்த்தர் எங்களுடைய பிதா என்று சொல்லி காணப்படுது. மாத்திரமல்ல, எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். அர்த்தம் என்ன தெரியுமா? நம்மளை உண்டாக்கினதான சிருஷ்டித்ததான பிதாவாய் இருக்கிற அந்த கர்த்தர் நம்மளை மீட்க வேண்டும். நம்மளை மீட்கிறவருமாக அவர் இருக்கிறார், நம்மளை மீட்டார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அதனால தான் சொன்னேன், கர்த்தர் என்கிற நாமம் அது பிதாவினுடைய நாமம் என்று சொல்லி சொன்னேன். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா. யாரை பார்த்து பிதான்னு சொல்றாங்க பாருங்க? கர்த்தர் என்கிறவரை பார்த்து சொல்லுகிறார்கள், கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று சொல்லுகிறார்கள். நம்மை உருவாக்குகிறதான தெய்வம் அவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்ப திரும்பவும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, கர்த்தர் என்கிற நாமம், அந்த டைட்டில் நம்முடைய பிதாவை குறிக்கிறது. அதாவது நம்மளை உண்டாக்கின தெய்வத்தை குறிக்கிறதான ஒரு டைட்டில் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்பது தேவனுடைய நாமம். இன்னொரு வார்த்தையை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 30:9. நீதிமொழிகள் 30:9. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். இதனுடைய முழு வியாக்கியானத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறது இல்லை. ஆனா இது என்ன தெரியுமா சொல்லுகிறது? இது எழுதுகிறவர் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? இந்த கர்த்தர் என்பது என்னுடைய தேவனுடைய நாமம் என்று சொல்லுகிறார். பரிபூர்ணம் அடைகிறதால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும். இந்த கர்த்தர் என்றவர் யாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த கர்த்தர் என்பது 2வது நபர்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறேன் என்று சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுங்க. நான் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் யாருன்னு நான் கேட்க கூடாது. என்னுடைய தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. அப்ப கர்த்தர் என்பது தேவனுடைய நாமம் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது.